தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2வது வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. திருவாளர் தயாளசீலன் மனித நேயத்திற்காக பாடுபடும் மாபெரும் மனிதராக பலரால் அறியப்பட்டவர். பல சமூக நல அமைப்புகளை உருவாக்கி நலிவடைந்த மக்களுக்காக சேவை செய்கிறவர். மனிதநேய சேவைகளுக்காக பல விருதுகளை பெற்றவர். ஆனால் அவரை நன்கு அறிந்தவர்களும் அவரிடம் பணிபுரியும் ஊழியர்களும் அவரை குறித்து கொடுக்கும் சாட்சி என்ன தெரியுமா? அவர் மற்றவர்களை மதிக்க தெரியாதவர், அலட்சியமாக பேசுகிறவர், அன்பான வார்த்தைகளை பேசி அறியாதவர், மிகவும் கோபக்காரர். அன்பு, இரக்கம், தாழ்மை போன்ற அடிப்படை குணங்கள் நம்மிடம் இல்லாத போதே ஒரு விருப்பத்தின் அல்லது ஆர்வத்தின் அடிப்படையில் பல சமூக சேவைகளை நாம் செய்ய முடியும். ஆனாலும் அவைகள் தேவனுடைய பார்வையில் மேன்மையானவைகள் அல்ல. ஒரு அமைப்பு ரீதியான சேவை மனப்பான்மை அல்ல. தனிப்பட்ட முறையில் மற்றவர்களுக்காக நம்முடைய கரிசனை, அன்பு, பரிவு போன்றவை எவ்வளவு என்பதை நாம் உணர வேண்டும். எளியோர்களுக்காக பல சேவைகளை செய்கின்ற ஒருவர் ஒரு முறை தன்னுடைய கார் டிரைவரை அற்ப காரணத்திற்காக மிக இழிவாக பேசி பலர் நடுவில் அவமானப்படுத்தியதை கண்டு நான் வருத்தப்பட்டேன். மற்றவர்களை நேசிக்கும் அடிப்படை சுபாவம் இல்லாமலே மனிதநேய மகான்களாக சிலர் பிரபலம் அடைவது எவ்வளவு எளிது என்று புரிந்து கொண்டேன். ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு அல்லது ஒரு கூட்டம் மக்களுக்காக நாம் பல நன்மைகள் செய்ய முன் வந்தாலும் ஒரு தனி மனிதன் விஷயத்தில் அவனுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம், காண்பிக்கின்ற கரிசனை எவ்வளவு என்பதே முக்கியம். இன்னொரு தனி மனிதனை நாம் மனிதனாக ஏற்றுக்கொண்டு அவனை நாம் எப்படி நடத்துகின்றோம் என்பதில்தான் நம்முடைய உண்மையான மனநிலை வெளிப்படுகிறது. அன்பினை அடித்தளமாக கொள்ளாத எந்த நலமான செயல்களையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். முதலாவது, ஒருவர் தேவனோடு ஐக்கியமாகி உண்மையான அன்பு, இரக்கம், தாழ்மை, தியாக உணர்வு ஆகிய குணங்களில் பக்குவப்பட வேண்டும். அவைகளின் தூண்டுதல்களால் தான் சேவை செய்ய செல்ல வேண்டும். நம்முடைய செயல்களில் மட்டுமல்ல, நம்முடைய சுபாவ ரீதியான நடைமுறைகளிலும் மக்கள் அன்பை பார்க்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறர் மீது அன்பும் இரக்கமும் கொண்ட மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.